ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவுக்கே எல்லா துதியும் கனத்தையும் மகிமையும் காலை வேளையிலே இருக்கு. பரிசுத்த சேனை சப ஐக்கியத்திலே இணைக்கப்பட்டிருக்கிற அத்துணை பொறுப்பாளர்களுக்கும் விசுவாச பெருமக்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் காலை வணக்கத்தையும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். தலைகளை தாழ்த்தி ஒரு நிமிடம் ஆண்டவரிடத்திலே அர்ப்பணித்து ஆண்டுடைய வார்த்தையை தியானித்தேன். அன்பின் பரலோகத்திற்காகவே ஆசிரியப்பட்ட காலை வேலைக்காக அடியேன் இயேசு சாமி, இந்த மண்ணான சரீரத்தின் தரங்களை விட்டு இந்த மண்ணை நீர் மறைத்து மண்ணின் ராஜா வெளிப்படுங்க. உங்க சித்தம் இன்னதென்று அறிந்து செயல்பட இந்த நாளை எங்களுக்கு ஆசைப்படுகிறது. துவக்க முதல் முடிவு வரைக்கும் தெய்வீக பிரசன்னம் உங்களோடு இருக்கு. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கள் நல்லது. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு தேவன் கொடுக்கிற வார்த்தை 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். பின்பு ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும் போது அங்கே இருந்த கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாள் கர்த்தர் மனிதனுக்கு குடும்பத்தை கொடுத்திருக்கிறார். அதை ஆணும் பெண்ணும் பிள்ளைகளாய் இருக்கிற குடும்பமே அத தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டதாகவும் அந்த குடும்பத்திலே இருக்கிற ஸ்திரீ கணம் பொருந்திய ஸ்திரீயாக இருப்பதாகவும் வேதம் நமக்கு இந்த நாளிலே தியானிக்கப்பட்டிருக்கிறார். இந்த நாளிலே செய்தியின் தலைப்பு குடும்பத்தில் கணம் பொருந்திய ஸ்திரீ. குடும்பத்தில் ஒரு குடும்பத்தில் கணம் பொருந்திய ஸ்திரீ. கர்த்தருக்குள் அன்பு பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் இந்த வசனத்தின் வாயிலாக அன்பின் வாழ்க்கையை தெரிவித்துக் கொள்கிறேன். பரிசுத்த வேதாகமம் பெண்களை பற்றி பல சுவாரஸ்யமான காரியங்களையும் பலவிதமான அவருடைய திறமைகளையும் நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறது. இன்றைய உலகம் பெண்களை சமைக்கிறவர்களாக மட்டும் பார்க்கிறது. அவர்கள் சாதனை படிக்கிற பெண்களாக இருக்கிறார்கள். ஒரு இளம் பிள்ளை இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற ஒலிம்பிக் போட்டியிலே துப்பாக்கி சுடுதலே முதலாவது பதக்கத்தை பெற்று 142 கோடி வாழ்கிற இந்திய தேசத்திலே ஒரு பெண் தான் இந்தியாவின் பெயரை முன்னிலைப்படுத்தும்படி தேவன் செய்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவனை விசுவாசித்த பெண்கள் தங்கள் வாழ்க்கையிலே சரித்திரம் படைத்திருக்கிறார் என்பதற்கு ஏராளமான சான்றுகள் இந்த பரிசுத்த வேதாகமத்தில். தேவன் மேல் நம்பிக்கை இல்லாத தங்கள் வாழ்க்கையை வாழ்ந்த பெண்கள் தங்கள் குடும்பத்தையும் தன் பிள்ளைகளின் எதிர்காலத்தை சீரழித்து விட்டதையும் வேதாகமத்தில் நாம் வாசித்து தெரிந்து கொள்ள முடியும். ஒரு பெண் தன் குடும்பத்தை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வதற்கு அவள் தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தின் நிலையில் சரியாக இருக்க வேண்டும். தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டும். அப்படிப்பட்ட பெண்கள் தேவனுடைய பார்வையில் தன் குடும்பம் வெளி மக்கள் பார்க்கிற பொழுது கணம் பொருந்திய ஸ்திரியாக தேவன் அவர்களை வைப்பார். கணம் பொருந்திய ஸ்திரீ ஒருவரை பார்க்கும்போது அது தேவ பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, மற்றவர்களாக இருந்தாலும் சரி, பார்க்கிற பொழுது இனம் கண்டுகொள்ளக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாக இருப்பாங்க. காரணம், அவர்கள் ஒரு இன்னொரு ஆணை நண்பனை வீட்டுக்கு அழைத்து கொண்டு வருகிற பொழுது பார்க்கிற பொழுது அந்த ஆணை குறித்து சொல்லுவார்கள், ஏங்க இவரை கூட்டிட்டு வந்தீங்க, ஏங்க இந்த உதவி இவர்களுக்கு செய்தீங்க. அவர்கள் பார்க்கிற பொழுது ஒரு மனிதனை அறிந்து கொள்ளுகிற ஒரு பரிசுத்த ஆவியினுடைய நிறைவை பெற்றவர்களாக இருப்பார்கள். யார் என்றால் கணம் பொருந்திய ஸ்திரியாக இருக்கிற பொழுது. அப்படித்தான் இவள் பார்த்தால் எலிசாவை பார்க்கிற போது அவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன் என்று தன் கணவரிடத்தில் கூறினார். பார்க்கிற பொழுது இன்றைக்கும் ஆலயத்துக்கு போகிற நாம் உண்மையான ஊழியர்களை நம்மால் தேர்வு செய்ய முடிகிறதா?
ஊழியர்களை நாம் பார்க்கும்போது தேவனுடைய மனசர்களாய் பரிசுத்தவான்களாய் நாம் பார்க்க வேண்டும். எல்லா ஊழியர்களையும் நம்பிவிடக் கூடாது என்று சொல்லி அநேக பெண்கள் தங்கள் குடும்பங்களிலே சொல்வது உண்டு. ஆவியினால் ஒவ்வொரு பெண்களும் நிதானித்து அவர்கள் பிரசங்கிக்கிற பிரசங்கங்களை மட்டுமல்ல, அவர்கள் நடவடிக்கைகளையும் பார்த்து தேர்வு செய்ய வேண்டும். இந்த குடும்பத்திலே கணம் பொருந்திய ஸ்திரியாக, பெண்ணாக, தேவனால் கூறப்படுகிற பெண்ணாக இருக்கின்றால் 3 காரியங்களை அவர்கள் கடைபிடிப்பார்களேயானால் நிச்சயமாகவே அவர்கள் குடும்பத்தில் கணம் பொருந்திய பெண்களாக இருக்க முடியும். முதலாவது, குடும்பத்தில் கணம் பொருந்திய ஸ்திரியாக இருக்க வேண்டும் என்றால் அவர்கள் தேவன் கொடுத்த குடும்பம், கணவனை சார்ந்து எல்லா விஷயத்தில் ஒரு முடிவு எடுக்கிற பெண்ணாக இருக்க வேண்டும். கணவனை சார்ந்து முதலாவது ஒரு பெண் கணம் பொருந்தியவளாக இருக்க வேண்டும் என்றால், கர்த்தர் தான் தன் கணவனை கொடுத்தார், கர்த்தர் தான் தன் மனைவியை கொடுத்தார், கர்த்தர் தான் தன் பிள்ளைகளை கொடுத்தார் என்று முதலாவது தன் கணவனை சார்ந்து ஒரு முடிவு எடுக்கிற பெண்ணாக இருக்க வேண்டும். கணம் பொருந்திய ஸ்திரீ அவரிடத்தில் நல்ல பண்பு உள்ளது என்பதை நாம் முதலாவது கேட்கிறவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த காரியத்தையும் அவள் தனித்து முடிவெடுத்து செய்கிறவள் அல்ல. எலிசாவை தன் வீட்டில் ஏற்றுக்கொள்வதற்கு முன் தன் கணவனிடத்தில் கேட்டு செய்கிறாள். இன்றைக்கும் தேவனை ஆராதிக்கிற ஊழியர் செய்கிறார் என்று சொல்லி பெண்கள் ஒரு காரியத்தை அவர்கள் கணவனிடத்திலே சொல்லாமல் கூட காரியத்தை செய்துவிட்டு வந்துதான் தன் கணவனிடத்திலே கொடுத்தார். சில பெண்கள் எதை செய்தாலும் தன் கணவனிடத்தில் உத்தரவு என்று சொல்லி கேட்பதே இல்லை. இதனால் கணவனை ஒரு பொருட்டாக நினைக்கிற பெண்களும் ஏராளம் உண்டு. அதில் வேதத்திலே சான்று உண்டு. வேதத்தில் ஏவாளை குறித்து நமக்கு தெரியும். பழத்தை சாப்பிடுவதற்கு முன்பு ஏவாள் தனித்து முடிவெடுத்தார். அது சரியான முடிவல்ல. அவள் செயல் தேவனுடைய உறவையே துண்டித்து விட்டது. தேவனை நம்பிக்கையாக கொண்டு வாழ்கிற பெண்கள் ஏவாளை போல தனித்து முடிவெடுக்க கூடாது. பெண்கள் தனித்து எடுக்கிற முடிவால் குடும்பத்தில் சண்டை, ஒருவருக்கு ஒருவர் பிரச்சனை, ஒருவருக்குள் ஒருவர் ஈகோ, அது தலைவிரித்து ஆடி அதனுடைய முடிவோ படு பாதாளத்தில் கொண்டு போய் சென்று விடுகிறது. கணவன் மனைவி இருவரும் சம்மதத்துடன் எந்த காரியத்தையும் செய்ய வேண்டும். ஒரு பெண் காணப்பட வேண்டுமே ஆனால் தன் கணவனின் உத்தரவோடு எதையாக இருந்தாலும் செய்ய வேண்டும். இப்படி செய்வதே அது தேவனுக்கு பிரியமாக இருக்கும். அது தேவனை முன்னிலைப்படுத்தி செய்கிற கணவன் கொடுத்த உறவு. அதுதான் கணவன் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த சொந்தம், கணவன் ஏற்படுத்தி கொடுத்த என்னுடைய அவர்களுடைய ஆதரவு என்று சொல்லி அவரை சார்ந்திருக்க வேண்டும். அப்பொழுது அவர்கள் குடும்பத்தில் கனவுள்ள ஒரு ஸ்திரியாக காணப்படுவார். 2வது காரியம், குடும்பத்தில் கணம் பொருந்திய ஸ்திரியாக இருக்க வேண்டும் என்றால் அவர்கள் வாயின் வார்த்தையால் தேவனுக்கு மகிமை செலுத்த வேண்டும். எப்படி பெண்கள் இன்னைக்கு அநேக பெண்கள் திருமணம் முடிந்து புகுந்த வீடு என்று வந்துவிட்டால் பெற்றோருடைய பெருமையும் அவர்கள் வாழ்ந்த விதத்தையும் அவர்களுக்கு உண்டான தீய கருத்துக்களினால் அதிகமாய் பேசி தங்களை இழந்து விடுகிறார்கள். ஆனால் ஒரு பெண் ஒரு குடும்பத்திலே வாழ வந்திருந்தால், புகுந்த வீட்டுக்கு வந்திருந்தால், கணவனை சென்று வாழ ஆரம்பிக்கிற பொழுது பெண்ணுடைய வாயின் வார்த்தை தேவனை மகிமைப்படுத்துவதாக இருக்க வேண்டும். கணம் பொருந்திய ஸ்திரியை பார்த்து எலிசா என்கிற ஊழியன் சொல்லுகிறார், நான் ஏதாயிரம் உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது அவள் சொன்ன பதில் என்ன சென்றால், 2 ராஜாக்கள் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசித்து பார்த்தீர்கள் தெரியும். அவள் தெளிவாக சொல்லுவார், நான் என் ஜனத்தின் நடுவே சுகமாய் குடியிருக்கிறேன், ஜனத்தினதில் சுகமாய் குடியிருக்கிறேன். அவளுடைய சூழ்நிலை, அவளும் வயது சென்றவளாகத்தான் இருந்தாள். அவளுக்கு பிள்ளை இல்லாத இருந்தும் நான் சுகமாய் இருக்கிறேன் என்று சொல்லி கூறி தேவனை மகிமைப்படுத்தினார். இல்லை இல்லாமல் இருந்தாலும் அவள் தேவனை சுகமாயிருக்கிறேன், தேவன் என்னை நன்றாக வைத்திருக்கிறார், என்னை சமாதானத்தில் வைத்திருக்கிறார், சந்தோஷமாய் வைத்திருக்கிறார், என் வாழ்விலே குறையே இல்லை என்பதனை அவள் தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டார், சுகமாயிருக்கிறேன்
இன்றைக்கும் தேவனை ஏற்றுக்கொண்டு ஆராதிக்கிறவர்களை நாம் பார்த்திருக்கிறோம். அவர் எப்படி இருக்கிறார். யாராவது ஒரு மனிதன் வந்து கேட்டாலும் எப்படிமா இருக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டாலும் கேட்ட உடனே நம்ம அடுத்த வார்த்தை சொல்லுகிற வார்த்தை அநேகருடைய வாயிலிருந்து கேட்கிறோம். கர்த்தர் குறைவில்லாம வைத்திருக்கிறார் என்று கூறுவதற்கு பதிலாக அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவர்கள் வாழ்க்கையில குறைகளையே மற்றவர்களிடம் கூறுவார்கள். எனக்கு தான் அந்த வாழ்க்கை, ஏன் தான் அந்த வாழ்க்கை எனக்கு கர்த்தர் கொடுத்தார, ஏன் தான் அந்த பிள்ளையை கொடுத்தார, ஏன் தான் இந்த கணவரை நான் கட்டிக்கிட்டுன்னு தெரியல, எனக்கு மட்டும் என்னை விட மோசமா இருக்கிறவங்க படிப்பு வசதி இல்லாதவங்க நல்லா வாழ்றாங்க. இன்னைக்கு என் வாழ்க்கையை பாருங்க, மற்றவங்க பேசும்படி கேள்விக்குறியா இருக்கிறது. என் பிள்ளை சொன்ன பேச்சே கேட்டது குடும்பத்திலே காணப்படுகிற தங்கள் குறைகளை மற்றவரிடத்துல சொல்லுவார்கள். அப்படி இருக்கிறவங்க நிறைய பேரை பார்க்க பிரியமானவர்களே, தேவன் எங்களுக்கு ஒரு குறையும் வைக்கவில்லை, எங்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்கிறது என்று ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் நம்முடைய வாயின் வார்த்தையால் தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே ஒவ்வொரு நாளும் இருக்க வேண்டும். அப்படித்தான் தாவீது ராஜா அவர் தேசத்தை ஆடுகிற அதிகாரம் பெற்றிருந்தாலும், எத்தனையோ ஆசீர்வாதங்கள் பெற்றிருந்தாலும், தாவீது ராஜாவுடைய நிலைமையை நினைத்து பாருங்க. அவர் உயரம் எட்டி பார்க்க முடியாத பெரிய ராஜா. ஆனால் அவர் சொல்லுகிறார், கர்த்தர் செய்த உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே என்று சொல்லி கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாது. கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கேன். அவர் துதி எப்பொழுது என் வாயில் இருக்கும் என்று சொல்லி தேவனை துதிக்கிற வாயாக இருந்தது. அப்படி இருக்கிற பெண்கள் தங்கள் வாழ்க்கையிலே, தங்கள் குடும்பத்திலே, தங்கள் உறவுகள் மத்தியிலே, திருச்சபையிலே, தன் சமுதாயத்திலே கணம் பொருந்திய ஸ்திரியாக இருப்பால். அதற்குத்தான் நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 10 முதல் 31 வசனங்களை வாங்கி 21 வசனம் மொத்தமாக இருக்கு. நீங்க பார்த்தா 10 முதல் 31 வரைக்கும் நீங்க 22 வசனங்களை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, கணம் பொருந்திய ஸ்திரி எப்படி தன் குடும்பத்திலே இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவது காரியம், கணம் பொருந்திய ஸ்திரீகளிடம் எப்படி இருப்பார் என்றால், வேலைக்காரரிடத்தில் உண்மையை சொல்லாத பெண் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. தன் வேலைக்காரனிடத்திலும் ஊழியக்காரனுடைய வேலைக்காரர் இந்த கேஎஸ் இடத்திலும் தனக்கு ஏற்பட்ட சூழ்நிலையை குறித்து யாரிடத்தில் எதை சொல்ல வேண்டும் என்ற நல்ல ஞானமுள்ள ஸ்திரியாக இருந்தார். கணம்பொருந்திய ஸ்திரிக்கு தேவனால் ஒரு பிள்ளை பிறந்தது. அந்த பிள்ளை வளர்ந்து ஒரு நாள் தகப்பன் வயலில் வேலை செய்கிற இடத்தில் கூட அவரோடு இருக்கிற சமயத்திலே அந்த பிள்ளைக்கு தலைவலி வந்தது. அந்த தகப்பன் வேலைக்காரர்களிடத்தில் கொடுத்து தாயினிடத்தில் கொடுத்து விடுங்கள் இந்த பிள்ளை என்று சொல்லி அனுப்பி விடுகிறார். அந்த பிள்ளை தன் தாயின் மடியில் மத்தியானம் மட்டும் தலைவலி தாங்க முடியாமல் படுத்திருந்து இறுதியில் அவள் அந்த பிள்ளை செத்து போயிட்டான் சொல்லுகிறது. கணம் பொருந்திய ஸ்திரீ உடனே அவள் அழுது புலம்பவில்லை. இப்படி நடந்துச்சு சொல்லி கணவனிடத்துல சொல்லவில்லை, வேற யாரிடத்துல சொல்லவில்லை. அவள் என்ன செய்தாள் என்றால், அடுத்த மறுகணமே அந்த பிள்ளையை மேல் வீட்டில் எலிசா தங்கியிருந்த அவருடைய கட்டிலை படுக்க வைத்து தன் கணவனுக்கு ஆள் அனுப்பி ஒரு கழுதையும் ஒரு வேலைக்காரனும் அனுப்பி வைக்கும் என்று சொல்கிறார். ஒரு கழுதையும் கொண்டு வந்த அந்த வேலைக்காரனை நோக்கி, நான் சொன்னாலே ஒழிய எங்கேயும் நிறுத்த வேண்டாம், தேவனுடைய மனுஷனாக எளியா இருக்கும் இடத்திற்கு போ என்று கூறினார். பிள்ளை செத்து போனதை வேலைக்காரனிடத்தில் அவர் சொல்லவே கிடையாது. எலிசாவினிடத்தில் கூறினார். எலிசா வந்து அந்த பிள்ளையை எழுப்பி அவரிடத்தில் கொடுத்தான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. எல்லாவற்றையும் எல்லாரிடத்திலும் சொல்வதனால் பலன் இருக்காது என்பதை குடும்பத்திலே கணம் பெற்ற ஸ்திரியாய் தேவனோடு வாழ்கிற வாழ்க்கையில இருக்கிற பொழுது அவளுக்கு ஒரு தெய்வீக ஞானம் இருக்கும். அந்த ஞானம்தான் அவள் வாழ்க்கையிலே அவளை இந்த பெரிய மதிப்புக்குரிய ஸ்தானத்தில் கொண்டு வந்து விட்டது. கணம் பெற்ற ஸ்திரியுடைய ஞானம் வாழ்விலும் சால்விலும் தேவனிடத்தில் மட்டுமே எதையும் சொல்ல வேண்டும் என்று சொல்லி அவன் நல்ல நிதானத்தோடு இருக்க கற்றுக்கொண்டாள். இந்த 3 காரியத்தை நாம் செய்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையிலேயே மற்றவர்களுக்கு முன்பாக கர்த்தர் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட அந்த வார்த்தை
பூமியில் உள்ள சகல வம்சங்களும் உமக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னபடி இந்த சுனைமாலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார். முதலாவது கணவனை சார்ந்து இணைந்து ஒரு முடிவெடுக்கிற ஒரு தீர்க்கமான சிந்தனை உள்ளவனாக இருக்க வேண்டும். இரண்டாவது, தன் வாழ்க்கையில எப்பொழுது தேவனுக்கு மகிமை செலுத்துகிற ஒரு ஸ்திரியாக இருக்க வேண்டும். மூன்றாவது, நம் குடும்ப காரியங்களை நாம் தானித்து அறிந்து எதை யாரிடத்தில் எப்பொழுது சொல்ல வேண்டும். சொந்த பிள்ளை தான் இறந்தது தன் கணவனிடத்தில் கூட சொல்லவில்லை, அதை தேவனிடத்தில் சொல்லுகிறார், தேவனை முன்வைக்கிறார். சங்கீதக்காரர் எப்படி தாவீது ராஜா ஆண்டவரை எப்பொழுது முன்வைத்தாரோ அப்படி கர்த்தருடைய பிள்ளைகள் வேதத்தை வாசிக்கிறவர்கள், தியானிக்கிறவர்கள், தேவ சமூகத்தை காத்திருக்கிறவர்கள் அப்படிப்பட்டவர். இந்த சேமேவுக்கு இருந்த சிந்தனையை போல ஞானத்தை போல தேவனை முன்னிலைப்படுத்துகிற ஞானம் இருக்கு என்றால் நிச்சயமாகவே கணம் பொருந்திய ஸ்திரியாக இருப்போம், கணம் பொருந்திய கணவனாக இருக்க முடியும், கணம் பொருந்திய பிள்ளைகளாக இருக்க முடியும். கர்த்தர் நம் குடும்பத்தை இந்த பூமியிலே ஆசீர்வதித்து மற்றவர்களுக்கு முன்பாக நம்மை ஆசரிப்பார். அதுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. திரும்ப பாடங்களை சொல்லுகிற பொழுது ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் அனைத்தும் ஆபிரகாமுக்குள் சகல சாதிகளுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி கொடுக்கப்பட்டது நிமித்தமாகத்தான் சிநேகிமால் ஆஸ்வதிக்கப்பட்டார். அது நிமித்தமாகத்தான் இந்த காலை வழியை தாமும் கற்ற வார்த்தையை நினைக்கிறோம். கணம் பொருந்திய வாழ்க்கைக்கு இந்த மூன்று காரியங்களை இந்த வாழ்க்கையை முன்னிலைப்படுத்துவோம். பெண்களுக்கு விசேஷமான கற்ற ஞானத்தை கொடுக்கும்படியாக நம் தலைகளை தாழ்த்தி செபித்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை முழுமையாய் நாம் பெற்றுக் கொள்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த கால வேலைக்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். கணம் பொருந்திய சிறிய சுசாமி எளியா என்கிற தீர்க்கதரிசன் தன் வீட்டுக்கு வருகிற மனிதர்கள் யார் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்வதற்கான ஒரு ஞானம் கொடுத்திருந்தீங்க ராஜா. முதலாவது எந்த முடிவு எடுத்தாலும் அது கணவனை சார்ந்து கணவனோடு இணைந்து ஒருவரோடு ஒருவர் பேசி ஒரு முடிவு இருக்கிற ஞானத்தை இந்த சுனைமாவுக்கு கொடுத்ததை போல இன்று எங்களுக்கு தாரும். இரண்டாவது, நாங்கள் எப்பொழுதும் யேசுசாமி எங்கள் குறைகளை குறித்து மற்ற பேசாதபடி எங்களுக்கு தேவன் அல்ல நிலைவானதை குறித்து பேசி தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு ஞானத்தை கொடுங்க. மூன்றாவது, இயேசுசாமி நாங்கள் யாரிடத்தில் எதை கேட்க வேண்டும் என்று சொல்லி என் தேவாதி தேவன், என் ரட்சகர், என் மீட்பர், என் கர்த்தரிடத்திலே என்னுடைய வார்த்தைகளை நான் சுருக்கமாக சொல்லுகிறவனா இருக்கும்படிக்கு அந்த பெண்ணுக்கு கொடுத்த ஞானத்தை போல அந்த காலவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுக்குறாங்க. விசேஷத்தை கிருபை நாளைகளை வழி நடத்துங்க. இந்த நாள் எங்களுக்கு ஆசிரியக்கப்பட்ட நாளா இருக்கு. கர்த்தரும் ரட்சகருமான அருளாளர் இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபத்தை நல்ல ஆமென். ஆமென்.